இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். கிருபையாக கர்த்தர் ஒரு ஆண்டை நிறைவு செய்து ஒரு புதிய ஆண்டில் 2025வது வருடத்தில் அடியெடுத்து வைக்க தேவன் பாராட்டின தயவுக்காக அவரை துதிக்கிறேன். நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயம் இந்த புது வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதக்காரன் பாடின பாடலிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலம். ஆண்டவர் என்னை உயர்த்துகிற இடம், அந்த இடத்துல என்னை கர்த்தர் நிறுத்துகிறார். இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு மேன்மையான ஸ்தானம் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இருந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் உங்களுக்காகவே இருக்கு. இதுதான் உங்களுடைய பொசிஷன். இதுதான் கர்த்தர் உங்களை வச்சு அழகு பார்க்கிற இடம். இதற்கு முன்பு நீங்கள் அனுபவித்த நன்மைகளை காட்டிலும், ஆசீர்வாதங்களை காட்டிலும், மேன்மைகளை காட்டிலும், நீங்கள் பெற்ற கனத்தை காட்டிலும், உங்களுடைய உயர்தலங்களில் கர்த்தர் உங்களை நிறுத்தும் போது அது எல்லாவற்றை காட்டிலும் மேலானதா இருக்கும். இந்த வசனத்துல தாவீது சொல்றார், என்னுடைய உயர்தலம். அதனால இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஸ்தானத்தை தரப்போகிறார். நீங்க தனிப்பட்ட விதத்துல அந்த மேன்மையான உயர்வுகளை இந்த ஆண்டிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க நினைக்கலாம், இப்ப நான் உயர்வா தானே இருக்கிறேன், இப்ப நான் ஆசீர்வாதமா தானே இருக்கிறேன், இப்ப நல்ல ஒரு ஸ்தானத்துல தானே இருக்கிறேன். இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த உயர்வுன்னு வரும்போது அது சிறப்பானதா இருக்க போகுது. இப்ப பாருங்களேன், யோசேப்புக்கு அவங்க அப்பா அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, அந்த ஸ்தானத்தில் அவனை அடையாளப்படுத்துறதுக்கு பலவர்ணமான அங்கிகளை கொடுத்து அவன் மேல தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அது அவனுடைய உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. இப்ப பாருங்க, எகிப்துல அவன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறத போத்திபார் பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத பார்க்கிறான். அவன் காரிய சித்தி உள்ளவன் என்பதை பார்க்கிறான். அதனால அடிமையா இருந்தவனை ப்ரமோட் பண்ணி தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனா மாத்திட்டான். எல்லா பொறுப்பையும் அவன் கையில கொடுத்துட்டான். நம்ம பாஷையில சொல்லணும்னா கொத்து ஜாவியவே அவன் கையில கொடுத்துட்டான். அப்ப பார்ப்பதற்கு அடிமையா இருந்த எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை, இந்த அந்நிய தேசத்துல எனக்கு எவ்வளோ பெரிய உயர்வு அப்படி தெரியலாம். ஆனா உண்மையிலே தேவன் அவனை நிறுத்த நினைத்த உயர்ந்த ஸ்தலம் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானம் தான் உண்மையான யோசேப்பினுடைய இடம். அதுதான் தேவன் அவனுக்கு கொடுக்க விரும்பும் ஸ்தானம். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஆகவே உங்க படிப்பு நிமித்தம், உங்களுடைய திறமை நிமித்தம், உங்களுடைய அனுபவத்தின் நிமித்தம், உங்களுடைய தாளந்துகளின் நிமித்தம், உங்களுடைய எல்லா யுக்திகளை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த சப்போர்ட் நிமித்தம் நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்தலத்துல இருந்தாலும், ஒரு உயரத்துல இருந்தாலும், ஒரு நன்மையில இருந்தாலும், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய உயர்தலங்களுக்கு உங்களை கொண்டு போக போகிறார். இப்ப பாருங்க, யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது தாய்க்கும் தெரியும், தகப்பனுக்கும் தெரியும். இப்ப யாக்கோபு எப்படியாவது சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிடணும், அம்மாவுடைய ஐடியாவை கேட்டு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி மாமனார் வீட்டுல சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆளா மாறிடணும். இப்படியெல்லாம் பல விதங்களிலே, பல நிலைகளிலே அவர் முயற்சி செய்கிறார். இப்ப அவங்க அம்மா அவனை உயர்த்துவதற்கு, அவனை மேன்மைப்படுத்துவதற்கு, தன்னுடைய மூத்த மகனை காட்டில அவன் உயர்வா இருக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமாலாம் சில யுக்திகளை கையாண்டு அவனை மேல கொண்டு வர நினைச்சாங்க. ஆனா இவைகள் எதுவுமே நிரந்தரமா இல்லை. இது எதுவும் அவனுடைய உயர்தலங்களில் அவனை கொண்டு போய் நிறுத்தவில்லை. 20 ஆண்டுகள் அவன் உழைத்த கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் அவன் பட்ட பிரயாசம் அவனை உயர்ந்த ஸ்தலத்துல நிறுத்தல. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது, அவன் வெறும் கையா அந்த வீட்டை விட்டு ஓடின போது ஆண்டவர் சொல்றார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். அப்ப சீரிய தேசத்துல இருப்பது அவனுடைய உயர்ந்த ஸ்தலம் அல்ல,
அவனுடைய உன்னத ஸ்தானம் அல்ல. 2 பரிவாரங்களை உடையவனாய் சீரியா தேசத்தில் அவன் இருந்தாலும் அது அவன் இருக்க வேண்டிய ஸ்தானம் இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான்ல அவன் இருந்து இந்த நன்மைகளை அனுபவிப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே தேவ பிள்ளைகளை, இத்தனை ஆண்டுகள் கடும் பிரயாசம், இரவு பகல் கண்விழிப்பு, அதிகப்படியான உழைப்பு, ஏராளமான ஆசீர்வாதம், சம்பாத்தியம் எல்லாம் இருந்தாலும் நீங்க இருந்து அனுபவிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த ஆண்டிலே உங்களை ஆச்சரியமா நடத்த போகிறார். நிச்சயமா இதெல்லாம் நடக்க போகுது. இந்த தாவீது சொல்றார், என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கர்த்தர் தான் பலப்படுத்தி உருவாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவருடைய தயவினால கடந்த நாட்களில் எல்லாம் தாவீது உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை வித்தியாசமான பாதைகளிலே நடத்தி அவனை பல்வேறு அனுபவங்களின் ஊடாக பழக்குவித்திருக்கிறார். இப்ப அதனுடைய மேன்மையை தான் உயர்ந்த ஸ்தலங்களாக அவன் அனுபவிக்கிறான். அப்ப 2024 வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள், நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் உங்களை பலப்படுத்தி உருவாக்கினவைகள். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் நான் உருவாக்கப்படணுமோ, இன்னும் நான் காத்திருக்கணுமோ? இல்லை, நீங்க ஏற்கனவே தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆண்டு ஆண்டவரே உங்களை உருவாக்கி உயர்த்த போகிற ஆண்டு. பாருங்க, தாவீது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்களும் நானும் பெற்று தேவனை மகிமைப்படுத்தவே இந்த வருஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப நம்முடைய வேலை என்ன? தாவீது பாருங்க, தன்னை எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும், குறிப்பா சவுல் கையிலிருந்து விடுவித்த நாள்ல தான் இந்த பாட்டை பாடுறான். அப்போ அவனுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் அவனை ஏறி இருக்க பண்ணும்போது இனிமே அவனுக்கு தடைகள் இல்லை, இனிமே அவனுக்கு போராட்டங்கள் இல்லை, இனிமே அவனுக்கு யுத்தங்கள் இல்லை, இனி அவனுக்கு இளைப்பாறுதல், இனி அவனுக்கு சமாதானம், இனி அவனுடைய ராஜ்யபாரத்தின் விரிவாக்கம், இனி அவனுடைய சிங்காசனம் உறுதிப்படும், இனி அவனுக்கு நிலையான வீடு, இனி அவன் அலைந்து திரிவதில்லை, இனி உடன்படிக்கை அவனை விட்டு மாறப்போறதில்லை, இனி கர்த்தருடைய கிருபையை ஆண்டவர் அவனை விட்டு விலக்க போகிறதில்லை. நித்திய உடன்படிக்கையை அவனோடு கூட செய்து அவனை ஆசீர்வதித்தது போல இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை நிரந்தரமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப தாவீது மாதிரி நாம என்ன செய்யணும்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன். இவ்வளவு யுத்தங்களையும் அவன் செய்து ஜெயித்திருந்த போதிலும் என் திறமையினால நான் ஜெயிக்கலப்பா, உங்க பலத்தால தான் நான் ஜெயிச்சேன். ஏன்னா நீங்க தான் என் பலன். ஆகவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன். ஆகவே எவ்வளவு உயர்ந்த ஸ்தலங்களிலே நாம் நிறுத்தப்பட போகிறதா இருந்தாலும் இவைகள் நம்முடைய திறமையினாலோ, சாமர்த்தியத்தினாலோ, அறிவினாலோ, பணத்தினாலோ, அனுபவத்தினாலோ, ஆள் பலத்தினாலோ அல்ல. எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உருவாக்கினதினால். ஆகவே இந்த வருஷம் கர்த்தரையே நாம் பலனா கொண்டிருக்கிறேன் என்பதை நம்முடைய துதியின் மூலமாய் வெளிப்படுத்துவோம், ஆராதனையின் மூலமாய் வெளிப்படுத்துவோம். அவரை நேசிக்கிறோம் என்பதை எந்தெந்த விதத்துல வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களை உயர்ந்த தலங்களில் நிறுத்துவார். பரலோக தேவனே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உயர்ந்த ஸ்தானங்களை நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி நியூ இயர். காட் bless you. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.